16/11/2025 டிஎன்டிஇடி பேப்பர் 2வில் கேட்கப்பட்ட வினா, பின்வரும் அறிவாற்றல் விளையாட்டு வகைகளை அவற்றின் படிநிலை வளர்ச்சியின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அரேஞ்ச் த டெவலப்மெண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் கோகனேட்டிவ் ப்ளே கேட்டகரி. சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா, வரிசைப்படுத்தப்படும் போது பி ஆப்ஷன் சரியானது. செயல்பாட்டு விளையாட்டு, அடுத்ததாக கட்டமைத்தல் விளையாட்டு, அடுத்து கற்பனை விளையாட்டு, இறுதியாக விதிகளை கொண்ட விளையாட்டு. இறுதி நிலை தான் விதிகளை கொண்டு விளையாடக்கூடிய நிகழ்வு. கொஸ்டின் நம்பர் 2, முன் குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரை வரும்போது இணையுறை மற்றும் மைலினேட்டுகள் மூளைத்தண்டின் எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது? Identify the structure in the brainstem that maintains alertness and consciousness, generates synapses, myelinates from early childhood into adolescence. இது பயாலஜி ரிலேட்டடாகவும் இருக்கும், சைக்காலஜிக்கல் நியூராலஜி பேஸ்டு. அதனால் பி ஆப்ஷன் ரெட்டிகுலார் ஃபார்மேஷன், சிறு வளைய உருவாக்கம் என்பது சரியான விடை. தென் கொஸ்டின் நம்பர் 3, ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின் வருவனவற்றுள் எது அவசியம் என்று கேட்கப்படுது. Which among the following is necessary for the accuracy of any process of measurement in personality? அதில் சரியானது என்ன அப்படின்னா, அளவிடப்பட வேண்டிய ஆளுமையின் தன்மையும், அடுத்து பயன்படுத்த வேண்டிய கருவிகள், அடுத்ததாக அளவீட்டை செய்பவர். இது பி ஆப்ஷன் சரியானது. தென் கொஸ்டின் நம்பர் 4, பின்வரும் செயல்பாடுகளில் எது முழுநிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குறது? Which among the following activities does gross motor development facilities? அப்படி நம்ம பார்க்கும்போது முதலாவதாக குழந்தை என்ன செய்வாங்கன்னாக்கா தவழ்வாங்க, அதுக்கு அடுத்ததாக நிற்றல், அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நடத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பி ஆப்ஷன் சரியானது. இது குழந்தையினுடைய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கூற்று காரணம், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, கூற்று ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அந்த பேசிஸ்லேயும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. ஆமாம், ஆரம்ப நிலையில் குழந்தைக்கு குறைந்து தான் இருக்கும். 2, என்ன சொல்கிறாங்கன்னா, மூளையின் முன்பக்கத்தின் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. இதுவும் சரியானது தான். அதனால தான் நம்ம என்ன சரியான ஆன்சர்னாக்கா, போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்டு ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். மேக்ஸிமம் பாசிட்டிவாகத்தான் கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கு. கொஸ்டின் நம்பர் 6, ஓர் ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது டேஷ் ஆகும். The handling of problems by a teacher while teaching refer to B ஆப்ஷன் வகுப்பறை சூழல் நிர்ணயம், கிளாஸ் ரூம் கிளைமேட் டிட்டர்மினேஷன். நம்ம வகுப்பறை தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழியாக அமையும். இது கிளாஸ் ரூம் கிளைமேட் என்ற சாப்டர்லேருந்து கேட்கப்பட்டது. தென் ரொம்ப ஈஸி, நம்ம பேப்பர் 2ல் யூனிட் 2ல் தேரிஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து அப்படியே மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பட்டியல் 1, பட்டியல் 2, ஜீன் பியாஜே அறிவு நிலை வளர்ச்சி அப்படின்னு படிச்சிருப்போம். எரி அண்ட் எரிக்சன் சமூக கலாச்சார அணுகுமுறை அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கடுத்தது யூரி பிரான்பென் பென்னர் சூழல் அமைப்பு கோட்பாடு அப்படின்னு படிச்சிருப்போம். எரிக்சன் உல சமூக நிலை. பிக்கு சரியான ஆப்ஷனு 3. வைகாட்ஸ்கி தான் சமூக கலாச்சார அணுகுமுறை. இதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி சரியானது. தென் பின் வருவனவற்றுள் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, சொல் சாரா சோதனை எது அப்படின்றாங்க. இது எங்கேருந்து கேட்கப்பட்டதுன்னா, நுண்ணறிவினுடைய வேக்ஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல் அப்படின்னு படித்தோம். வேக்ஸ்லரின் முதியோருக்கான நுண்ணறிவு கோட்பாட்டை படித்தோம் பார்த்தீங்களா. அவரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6,5 மொத்தம் 11 துணை சோதனைகள் இருக்குது. அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய பொது தகவல் சோதனை என்பது மொழி சொல் சார்ந்தது, புரிந்து கொள்ளுதலும் சொல் சார்ந்தது. அதுக்கடுத்து இலக்கு இடைவெளி டிஜிட் ஸ்பேன், இதுவும் சொல் சார்ந்தது. எது சொல் சாராததுன்னா இலக்க குறியீடு டிஜிட் சிம்பல் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இலக்கு சாராதது. அப்படின்னா நான் வெர்பல்.
ஆறு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். தென் கொஸ்டின் நம்பர் 9, மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக. அரேஞ்ச் த ப்ராசஸ் ஆஃப் மெமரைசேஷன் இன் சீக்வன்சி. குழந்தைக்கு முதல்ல நினைவு எப்படி வரும் அப்படின்னா கற்றல் நடக்கணும் இல்லை. அப்போ கற்றல் வந்து பியில் இருக்கா, பி இதில் எதுன்னு பாருங்கள். 4 ஆப்ஷனில் ஈஸியாக சியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேறு எதையும் கண்டுபிடிக்க தேவையில்ல, நேரடியாக நம்ம கற்றல்னு கண்டுபிடிச்சிட்டு உடனேவே நீங்கள் சியை சூஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன வரிசையாக இருக்குது, கற்றல் இருக்குது. அடுத்ததாக கற்றல் நடந்த பிறகு அதை ரிட்டென்ஷன் ஆகணும், தக்க வைத்தல். லேர்னிங் முடிஞ்ச உடனே ரிட்டென்ஷன் முடிஞ்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெக்கக்னேஷன் இருக்கும். ஃபைனலாக தான் பார்க்கும்போது ரீகால் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் சி. அதனால் ஆப்ஷன் சி என்பது சரியானது. அடுத்ததாக அசஷன் அண்ட் ரீசன், கூற்று காரணம் அல்லது அனுமானம் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்னு, உடல்சார், அறிவுச்சார் மற்றும் மனவீழ்ச்சி, சமூகச்சார் அப்படின்னு. இது சரியானது தான். காரணம் பாருங்கள், மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் பார்க்கப்படும் போது போத் ஏ அண்ட் ஆர் இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். பொதுவாக குழந்தையினுடைய வளர்ச்சியோடு சார்ந்ததாக இல்லை. அதனால் நம்ம அதை என்ன பண்ணுறோன்னாக்கா தவறான விடை என்று நாம் குறிப்பிடுறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அதனால் பி ஆப்ஷன் சரியானது. தென் கொஸ்டின் நம்பர் 11, மாஸ்லோவின் தேவை படிநிலை அடுக்கினை வரிசைப்படுத்துக. ரொம்ப எளிமையான வினா தான். மாஸ்லோ கிட்டேருந்து திரும்ப திரும்ப கேட்பாங்க அப்படின்னு நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதன் அடிப்படையில் அழகாக சரியானது என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் நீட் அப்படின்னு பார்த்துருப்போம். அடுத்து சேஃப்டி நீட்ஸ். அப்போ சிஇ எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னாக்கா சி ஆப்ஷன். அதனால் சி ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிடலாம். இல்லை இது மாதிரி மேட்ச் வந்ததுன்னா ரொம்ப எளிமையாக நம்மளால் விடை சொல்ல முடியும். இப்போது இதில் வந்து என்னென்னா ஃபிசியாலஜிக்கல் நீடு, சேஃப்டி நீட்ஸு, தென் தேர்டு பார்த்திங்கன்னா பிலாங்கிங் அண்ட் லவ் நீட்ஸு, ஃபோர்த் வந்து எஸ்டீம் நீட்ஸு, ஃபிஃப்த்து தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், மாஸ்லோ தேவை படிநிலை கோட்பாடு. அடுத்ததாக கோல்பர்க் கிட்டேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கோல்பர்க் வியூடு மாரல் டெவலப்மெண்ட் அஸ் ஏ கிராஜுவல் ப்ராசஸ் எக்ஸ்டெண்டிங் த்ரூ 6 ஸ்டேஜஸ் ஆர்கனைஸ்டு இன்டு 3 லெவல்ஸ். சரியானது இல்லை. ஸ்டேட்மெண்ட் 1 பொறுத்தளவு கரெக்டாக இருக்குது சார். அப்படின்னா என்ன சொல்கிறார் அவர், 6 படிநிலைகள் 3 நிலைகள் என்பது சரி. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா த 3 levels ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் அக்கார்டிங் டு கோல்பர்க் ஆர் ஃப்ரீ ஆப்ரேஷனல் கரெக்டாகுது. ஆனால் போஸ்ட் ஆப்ரேஷனல்னு சொல்லிட்டார். அதுக்கு பதில் இங்கே வந்து என்ன வந்திருக்கணும், கன்வென்ஷனல்னு வந்து அதுக்கப்புறம் போஸ்ட்டு ஆப்ரேஷனல் அப்படின்னு வந்திருந்தா அதை நம்ம சரியாக எடுத்துருக்கலாம். அப்போது தவறானது. நம்ம வந்து ஃப்ரீ கன்வென்ஷனல் போஸ்ட் கன்வென்ஷனல் இதுதான் அந்த 3 லெவலு. இதில் மரபுக்கு முந்தைய நிலை, மரபு நிலை, மரபுக்கு பிந்தைய நிலை. அதனால் இதை நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டாக இருக்குது, ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 பொறுத்தளவு இன்கரெக்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். தென் கொஸ்டின் நம்பர் 13, பின் வருவனவற்றுள் எவை மின் கற்றலின் அம்சம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பொறுத்தளவு ஏ பார்த்திங்கனாக்கா உடனடி வளர்நிலை மதிப்பீடு பண்ணலாம். அதுக்கடுத்து போதுமான பல்லூடக திறன்கள், அதுக்கடுத்தது நிகழ்நேர கற்றல், அதுவும் சரியாக இருக்குது. அதனால் ஏ ஆப்ஷன் சரியானது. கொஸ்டின் நம்பர் 14, கற்றல் மற்றும் மனனம் செய்வதற்கு முறையான அணுகுமுறையை அடைய கீழ் உள்ளவற்றை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யாருடைய வரிசைப்படுத்துறது கேட்டிருக்கு அப்படின்னாக்கா தாம்சன் அப்படின்னு படிச்சிருப்போம். தாமஸ் அண்டு ராபின்சன் அப்படின்னு படிச்சிருப்போம் சார். தாமஸ் அண்ட் ராபின்சன் என்றவங்க தான் 1972 இது எஸ்கேஎம்எங்களில் அப்படியே நேரடியான வினா. SQ4R அப்படின்னு அவர் தான் சார் சொன்னார். அப்போ SQ4R அப்படின்னு நம்ம எடுத்ததில்
எஸ்கியூ எஸ்ன்றது சர்வே. அப்போது சர்வே பொறுத்தளவு எஃப்ன்றது ஃபஸ்ட்டாக வரணும். அப்போ எஃப் ஃபஸ்ட்டாக வரணும்னா ஏவா சியா அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்தது எஸ்கியூ கியூ வந்து கொஷினிங்கா. அப்போ ஏ எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சியில் இல்லை, ஏல தான் இருக்குது. அப்போ 2 விடை கண்டுபிடிச்ச உடனே நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிடலாம். அது அடிப்படையில் பார்த்திங்கன்னா எஃப் ஏ, அதுக்கடுத்தது ரீடு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ட்டு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ரீசைட்டு, லாஸ்ட்டு பார்க்கும்போது ரெஃப்ளெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாரி, ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம். எப்பொழுதும் லாஸ்ட்டாக ரிவ்யூ தான் வரும், மீள் பார்வை. அதனால் ஆப்ஷன் ஏ சரியானது. தென் கொஸ்டின் நம்பர் 15, எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யூஸ்வலாக பயாலஜிக்கல் ப்ராசஸ்ஸு. எபிஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். எபிஜெனட்டிக் என்ற ஒரு ப்ராசஸ்லேருந்து தான் இது உருவாகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இது இருந்தாலும் சரியான ஆன்சரு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கொஸ்டின் நம்பர் 15க்கு. ஆனால் மொரார்லெஸ் சரியான ஆன்சர் என்ன சார்னாக்கா எபிஜெனட்டிக் அப்படின்றது தான். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எலும்புகள் வளர்ச்சி நிலை, அதை வந்து நம்ம எபிஜெனட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக பிரான்பன் ரென்னர் தனது மாதிரியின் கால பரிணாமம் அப்படின்னோடனே நீங்கள் அழகாக எதை குறிச்சிடலாம் அப்படின்னா பாருங்கள், யூஸ்டு டு டினோட் த டெம்போரல் டைமென்ஷன் க்ரோனோ சிஸ்டம்ஸை. இல்லை நாம் கூட சில சமயங்களில் இங்கேயே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா கூட MA டிவைடட் பை CA இன்ட்டு 100ன்னு படிச்சிருக்கீங்க. CAனா கிரானிக்கல் ஏஜ் அப்படின்னு படிச்சிருக்குமா, க்ரோனாலஜிக்கல் ஏஜ். அப்போ கால வயது தானே, அப்போ கால பரிணாமம்ன்றது C தானே, அப்போ C ஆப்ஷன் சரியானது. தென் கொஸ்டின் நம்பர் 17, மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பழக்கப்படுத்தல் தான். இல்லை, மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்படுறது பழக்கத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். நேரடியான பதில் தான். அடுத்ததாக முன்பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதினருடனான சமூகப்படுத்துதின் வளர்ச்சி படிநிலையை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்கு. முதல்ல என்ன இருக்குன்னா சமூகமல்லாத நடவடிக்கை வரும், பிறகு தான் இணையொத்த விளையாட்டு வரும், அதுக்கடுத்தது இயல்புடைய விளையாட்டு வரும், அதுக்கடுத்ததாக கூட்டுறவு விளையாட்டு. நமக்கு ரோல் பிளே அப்படின்னு சாப்டர் கொடுத்துருக்கு சார். இல்லை, விளையாட்டினுடைய முக்கியம் 7வது யூனிட்டில் அங்கேருந்து 2 வினாக்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து வினா எண் 19, கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. எது அதனுடைய வரையறை அல்ல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முழுமையடையாத புள்ளி விவரங்களை முடிக்கும் போக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களை அல்லது உருவங்களை பின்னணியில் இருப்பதாக உணரும் போக்கு. அடுத்ததாக சமகாலத்தில் நடக்கும் 2 செயல்களை தொடர்புடையதாக கருதும் போக்கு. இந்த 3மே இல்லைன்றோம். ஏன் இது 3மே என்ன சார்னாக்கா புலன்காட்சியில் ஏற்படக்கூடிய நியதி இல்லை, அது விதிகள் அப்படின்னு நம்ம படித்தோமில்ல, அதோடு சார்ந்தது. அப்போது இங்கே சரியான ஆன்சர் எதை நம்ம சொல்கிறோன்னா கீழே கொடுக்கப்பட்டதில் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல, இது 3 தான் இல்லை. ஆனால் 1A வந்து சரியானதாக இருக்குது. உலகை 3 பரிணாமங்களில் ஆராயும் திறன் அப்படின்னு சரியான நிகழ்வாக இருக்குது. தென் கொஸ்டின் நம்பர் 20, நீங்கள் மேட்ச் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். இதுவும் கற்றல்ல இருந்து வீணா கேட்கப்படுது. அப்போ ஆக்கநிலை நிறுத்தம்னா பாவ்லோ அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தொடர்பியல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. தொடர்பியல் அப்படின்னாவே கனெக்டனிசம்னாவே தாண்டேக் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். தாண்டேக் வந்து ட்ரையல் அண்ட் எரர்னாலும் அவர் தான், கனெக்டனிசம் தியரினாலும் அவர் தான், பாண்டிங் தியரினாலும் அவர் தான், SR லேர்னிங் தியரினாலும் அவர் தான் சார். நமக்கு என்னன்னாக்கா ட்ரையல் அண்ட் எரர்னுடைய வேறு பெயர் வந்து கனெக்டனிசம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். தாண்டேக்கு ஆப்பரண்ட் கண்டிஷனிங் ஸ்கின்னரு, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் காரல் ரோஜர்ஸ் அனுபவ கற்றல். இதுவே எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா காரல் ரோஜர்ஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். அப்போ நம்ம யாரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகர்தலின் தந்தையாக நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா, அவர் தான். அதனால் காரல் ரோஜர்ஸ் அனுபவ கற்றல் எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அது மாதிரி எது இங்கே மேட்ச் ஆகிருக்குன்னா C ஆப்ஷன் மேட்ச் ஆகிருக்கு. தென் கொஸ்டின் நம்பர் 21, 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கூற்று 1, கூற்று 2. அதன் அடிப்படையில் ஒரு 2ஆம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்தலை பாதிக்கலாம். அடுத்து கூற்று 2, நாம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய
நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பாருங்கள், போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் சார். இது வந்து என்னென்னா முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை. அப்போ முன்னோக்கு தடை பின்னோக்கு தடையை சரியான வரையறையில் கொடுக்கப்பட்டதால் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து மறத்தல் என்ற தலைப்பிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. கொஸ்டின் நம்பர் 22, 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. கூற்று 1, சிக்மண்ட் ஃப்ராய்டு கூற்றுப்படி நெறிமுறை அப்படின்றது 3 முதல் 6 வயது வரை வெளிப்படுதுன்றாரு. அதே மாதிரி கூற்று 2 பார்த்திங்க அப்படின்னாக்கா 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிப்பஸ் அண்ட் எலக்ட்ரா மோதல்கள் ஏற்படுது. இது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு சைக்கோசெக்ஷுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னு 5 நிலைகள் நம்ம படிச்சிருக்கோம் சார். ஓரல் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ், பேலிக் ஸ்டேஜ், லெடன்சி ஸ்டேஜ். குழந்தை பிறந்ததுலேருந்து 1.5 வயசு வரலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓரல் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஆனல் ஸ்டேஜ் பார்க்கப்படும்போது நீங்கள் 1.5லேருந்து 3 வயசுன்னு பார்ப்போம். பேலிக் ஸ்டேஜ் தான் 3லேருந்து 6 வயசு. அப்போ அந்த பேலிக் ஸ்டேஜில் தான் எடிப்பஸ் அண்ட் எலக்ட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் ஓடிப்பஸ் ஆர் எலக்ட்ரஸ் எப்படி வேணாலும் சொல்லுவோம். அப்படின்னா என்ன, மேல் சைல்டு அட்ராக்ட் வித் மதர், ஃபீமேல் சைல்டு அட்ராக்ட் வித் ஃபாதர் அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லை. ஆண் குழந்தை எப்போதும் தாயோடு அன்பாக இருப்பாங்க, பெண் குழந்தைகள் எல்லாம் தந்தையோடு அன்பாக இருப்பாங்க நம்ம படித்தோம் இல்லை. அதுதான் சார். அதனால் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 23, ஸ்டென்பர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறையின் படிநிலைகளை ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்கோடிங், அதான் ஃபஸ்ட்டு சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபரிங் பண்ணணும். அடுத்ததாக மேப்பிங் பண்ணணும் இல்லை. மேப்பிங் பண்ணி முடித்த பிறகு தான் அப்ளிகேஷன், அப்புறம் தான் பயன்பாட்டுக்கு வரும். எப்போவுமே மேப்பிங் முடிச்சோம்னா தான், ஏன்னா நம்ம கூட 10 கான்செப்ட் இருக்குனாக்கா நமக்கு ரிலவெண்ட்டான கான்செப்ட் எதுன்னு மேப்பிங் பண்ணி தான் அடுத்து அப்ளை பண்ணணும். தென் 24, பின் வருவனவற்றுள் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நுண்ணறிவு என்பது அறிதல் சார்பு தொடர்புடையது அப்படின்றாங்க. இன்டெலிஜென்ஸ் இஸ் ரிலேட்டட் டு நாலேஜ் விச் அமாங் த ஃபாலோவிங் ஆர் மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் அபவுட் இன்டெலிஜென்ஸ். பின் வருவனவற்றில் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்து. ஏ வந்து தவறானது தான். அதுக்கப்புறம் பி பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு என்பது நினைவகம் தொடர்புடையது, சரியானது. குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நுண்ணறிவு செங்குத்து வளர்ச்சி நின்றுவிடும், சரியானது இல்லை. அதுக்கடுத்து டி பார்த்திங்கன்னா நுண்ணறிவானது அசாதாரண நடத்தைக்கு எதிரான உத்தரவாதம் அப்படின்றது இங்கே நம்ம பி ஆப்ஷன். பின் வருவனவற்றில் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்து. இதில் சரியான கருத்து எது சார்னா, குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நுண்ணறிவு செங்குத்து வளர்ச்சி நின்றுவிடும் என்பது சரியானதாக நம்ம பார்க்குறோம். அதனால் இங்கே ஒரு சேஞ்சஸ்ஸு, நீங்கள் டி ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் சார். இதை பொறுத்தளவு தவறான கருத்து அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. அதனால் டி ஆப்ஷன் சரியானது. இங்கே இந்த இடம் மட்டும் மாற்றிக்குவோம், டி ஆப்ஷன். அடுத்ததாக 25, அனுமானம் காரணம், அசஷன் அண்ட் ரீசன். குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரியானது தான். அதே மாதிரி அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை ஏற்பாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரமளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. அப்போ ஏ ஆப்ஷன் சரியானதாக நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 26, ஆளுமையில் 5 பெரிய காரணிகளுக்கு ஓஷன், அந்த 5 காரணியை வந்து நம்ம நிமோனிக்ஸில் ஓஷன், மீத்திறன் பண்புகள், அவற்றின் குறுகிய கால பண்புகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லும்போது இ இன்ட்ரெஸ்டட் இன் வெரைட்டி ஆர் ரொட்டைன், இ BACD, பி ஆப்ஷன் சரியானது. கொஸ்டின் நம்பர் 27, பின் வருவனவற்றுள் ஆளுமை பற்றிய தவறான கருத்து எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தனிநபரின் உடலமைப்பு அப்படின்றது. அடுத்து அவர்கள் நடக்கும் விதம் மற்றும் பேசும் விதம். அதுக்கடுத்ததாக அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையான மற்றும் நீடித்த தன்மை அப்படின்னு இது 3மே. அவர்களின் ஆடை அணியும் விதம். பின்வருவன்று ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் எவை? Then question number 28,
இதில் சரியான விடை என்னென்னா பி ஆப்ஷன் சரியானது சார். 28 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல? ஆனால் ஏ, சி, டி இது மூன்றுமே நினைவூட்டல் சாதனம். SQ3R ஒரு நினைவூட்ட வகையாக நம்ம பார்க்குறோம் இல்லை. நாம் கூட ஏற்கனவே ராபின்சன் அப்படின்னு பார்த்தோம் இல்லை. மெமரியிலிருந்து 2 வினாக்கள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. வினா எண் 29 கால வரிசைப்படி பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடுகளை ஒழுங்குபடுத்தவும் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ பின்வரும் கோட்பாடை ஒழுங்குபடுத்தப்படும் போது இங்கே ஸ்பியர்மேன் இருகாரணி கோட்பாடா? அப்போ சி எதில் இருக்குன்னு பாருங்கள். அதனால் ஏ ஆப்ஷன் சரியானது. தென் கொஷின் நம்பர் 30 சி ஆப்ஷன். கொஷின் நம்பர் இதை பொறுத்தளவு என்ன அப்படின்னாக்கா நம்ம சி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சி ஆப்ஷன் சரியான விடை.